ஹாய் வெல்கம் அகெயின். நம்ம போன எபிசோடில் பார்த்து தான் இந்த எபிசோடில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு தி செஷன்ஸ். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, சார் ஐ எம் அ பிகினர், எனக்கு ப்ரைஸிங் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, நான் எப்படி ப்ரைஸ் கோட் பண்ணுறது? மை சிம்பிள் சஜஷன் அண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இஸ் keep your voice tone in a very very brighter way so that you impress your clients and quote in a better way. So bright and better. Brighter means on your voice, better should be your pricing, which means you have to quote yourself for the time and efforts that you have dedicated to your client, which means that நீங்கள் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்ஸ், அதோட வேல்யூ, அதோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை 10 வாட்டி படிச்சிருப்பீங்க, இதில் பெட்டர்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு டைம் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க, யுவர் எஃபர்ட்ஸ் கம்யூட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டூடியோவில் போய் ஒரு நர்வ் ரேக்கிங் செஷன்ஸும் இருக்கும், ஒரு 2-3 வாட்டி டேக்ஸ் கொடுத்துருப்பீங்க, திருப்பி நல்லா பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் வரும், இல்லை இது வேண்டாம் ஐ டூ இட் ஒன் மோர் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? திஸ் இஸ் யுவர் ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் தட் த ஜாப் இஸ் கம்மிங் பேக் டு யூ. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக, ஒரு ப்ராமினெண்ட்டாக, ஒரு ப்ரொடக்டிவாக, ஒரு பிரிட்டிலாக, ஒரு ஃபென்டாஸ்டிக் அமேசிங் வாய்ஸ் டோனில் கொடுத்தா client will come back to you for sure, believe me. So pricing ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இருந்தாலும் there is a value for your voice. உங்கள் வேல்யூவுக்கு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ரொம்ப கம்மியாக இது மாதிரி 300 வேர்ட்ஸ் இருக்குது, 400 வேர்ட்ஸ் இருக்குது, நான் 300 rupees தரேன், 500 rupees தரேன்னு சொன்னால் just remove that client from your data sheet or your Excel sheet or whatever. அந்த மாதிரி கிளைண்ட் கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. எஜுகேட் பண்ண முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் டூ இட். ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் வேல்யூ தெரியலன்னா எஜுகேட் பண்ணுங்கள், புரிய வைங்க. தெர் இஸ் அ லைஃப். பிகாஸ் அவங்க அனிமேஷன் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஓவர் ஹெட் செலவு பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் இருக்கும் பட்ஜெட். பட் வாய்ஸ்க்கு எங்களுக்கு ப்ரைஸ் இல்லை, சாரி இட்ஸ் அ லோ பட்ஜெட் திங், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. தாராளமாக பண்ணுங்கள். அட் த சேம் டைம் மேக் ஷுர் தட் த கிளைண்ட் கம்ஸ் பேக் டு யூ ஆன் அ டீசன்ட் பேமெண்ட். அந்த பேமெண்ட் இந்த ஹண்ட்ரட்ஸ்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது. மை ரிக்வெஸ்ட், அட்லீஸ்ட் ஃப்ரம் மை டீம், do not get low quotes like in hundreds or thousands. The thousands கூட ஓகே, அதுக்கு எக்ஸூபரண்ட்டாக ஹை ப்ரைஸ்லாம் பண்ண முடியாது. சரி, let me tell you an example. ஒரு கிளைண்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணி, நீங்கள் பிகினர் தானே, இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஃப்ரீ ஆப்பில் வச்சு பண்ணி கொடுங்க, ஸ்டூடியோலாம் போக வேண்டாம், ஸ்டூடியோவுக்கு பட்ஜெட் இல்லை, இது நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1500 rupees கோட் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ பிகினர் இட்ஸ் a good money. இட்ஸ் குட் மணி ஃபார் எவ்ரிபடி, நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அந்த பர்சனுக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஹெசிடேஷன். அதனால தான் இந்த எபிசோடே நான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஹெசிடேஷன் நிறைய பேருக்கு உண்டு. ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு அது உண்டு. நோபடி கேன் ஸ்கிப் அவுட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ்ட் தாட்ஸ். ஆரம்பத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் தாட் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கலாம். சரி, அல்டிமேட்டாக நீங்கள் அதை நல்லா பண்ணணும், நல்லா பண்ணதுக்கான ப்ரைஸ் வரணும். அந்த ப்ரைஸ் நீங்கள் கேட்டதை அவன் கொடுக்கலன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே நெகோசியேஷன் தானே. நெகோஷியேட் பண்ணனா ஒத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ரேப்போ க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் எனக்கு வரணுன்றதை நினச்சி பண்ணுங்கள். டூ இட் வெரி சின்சியர்லி, கிவ் லைஃப் டு த டெக்ஸ்ட், பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு கெயின் யூ மோர் இன்கம் அண்ட் மோர் கிளையண்டல். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஃபார் பிகினர்ஸ், லெட் மீ கன்க்ளூட் சேயிங் தட் ப்ரைஸிங் இஸ் நாட் அ பிக் டீல். உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் என்ன நீங்கள் அதுக்கு டெடிகேட் பண்ணுறீங்களோ அதுக்கான சார்ஜஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போடுங்க. அட் த சேம் டைம் டோன்ட் கோட் ஹை அண்ட் டோன்ட் கெட் பிரேக்கப் இன் தி மார்க்கெட் ஆர் சம்திங். அட் த சேம் டைம் டோன்ட் கோட் ஹை, இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரிஜிடாலாம் இருக்காதீங்க. அட் த சேம் டைம் டோன்ட் கோட் ஹை அண்ட் டோன்ட் பி ரிஜிட் ஆன் யூர் ப்ரைஸிங். பி ஃப்ளெக்சிபிள். மேக் ஷுர் தட் நீங்கள் ரொம்ப அண்டர் கோட் பண்ணாமல் ஒரு நார்மல் உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ்க்கான ப்ரைஸிங் நீங்கள் கொடுக்குறதா பார்த்துக்கோங்க. கிளைண்ட்டோட ரேப்பும் ரொம்ப முக்கியம், கிளைண்ட்டோட ப்ரைஸிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நடுவில் ட்ரை டு பிளே வெரி சேஃப்லி. ஆஸ் அ பிகினர் தெர் இஸ் நோ மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் ஆர் ரூல்ஸ் தட் இந்த ப்ரைஸ் தான் பிகினர்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பிகினர் வில் ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ் மோர் தென் மீ ஆர் யூ. ஒரு பிகினர் இன்னும் பெட்டரான ப்ரைஸிங் கோட் பண்ணலாம். ஒரு பிகினர் இன்னும் பிரைட்டரான வாய்ஸ் கூட இருக்கலாம். சி, ஆல்வேஸ் த குவாலிட்டி மேட்டர்ஸ். நல்ல குவாலிட்டிக்கு நல்ல ப்ரைஸிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரணும் தான் என்னோட விஷஸ். ஆஸ் எ பிகினர்
டோன்ட் ஃபீல் ஒரு கேயோட்டிக்காக பேனிக்காக கன்ஃபியூஸ்டெல்லாம் இருக்காதீங்க. எந்த ஜாப் வந்தாலும் மேக் ஷியோர் தட் யூ ஹாவ் டு கோட் யூர் பெட்டர் ப்ரைஸ். இந்த வேர்ட் கவுண்ட் பண்ணலாமா, மினிட் கவுண்ட் பண்ணலாமா, பெர் ஹவர் பண்ணலாமா, இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. See, there are certain clients, நான் பெர் மினிட் தான் தருவேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் கூட சொல்லியிருக்கேன். பர் மினிட் சார்ஜஸ் தான் என்னால் கொடுக்க முடியும். இது 2 பேஜ் தான், ஹார்ட்லி 4 மினிட்ஸ் வரும், 1 மினிட்டுக்கு வந்து 500 rupees தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை ஒரு பேஜுக்கு 300 rupees தான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட மேக் ஷுர் தட் நீங்கள் அதை எடுக்க முடியுமா, இல்லை கன்சிஸ்டன்ஸாக லாங் ரனில் வருமா. See, அல்டிமேட்டாக யூ ஷுட் நாட் ஒர்க் ஃபார் லாஸ். இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஹோம் ஸ்டுடியோவில் பண்ணியிருக்கேன், ஸ்டுடியோ காஸ்ட் கட் பண்ணிட்டேன், பட் கிளைண்ட் புரிஞ்சிக்க மாட்றாங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்ற அதுக்கப்புறம் கிரிப்பிங் ஸ்டேஜுக்கு வர வேண்டாம். அதனால் முன்னாடியே வந்து நல்ல ப்ரைஸாக இருந்தால் எடுத்து பண்ணுங்கள். பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கலன்னா கிளைண்ட்டை பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். இல்லை இது ஓகே ஆஸ் எ பிகினர் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கிட்ட மார்க்கெட்டில் இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டை குறைக்காதீங்க. இந்த ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்க்கு 200s 500 600லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உங்களால் மேலே வரவே முடியாது. கிளைண்ட் உங்களை அங்கேயே வந்து உட்கார வச்சுருவாங்க. என்ன நீங்கள் இந்த ஜாப் போன வருஷம் நீங்கள் தானே பண்ணீங்க, இல்லை 2 ப்ராஜெக்ட் பண்ணி இவ்வளோ தானே பண்ணீங்க, இப்போயும் அவ்வளோவா ஜாஸ்தி கேட்குறீங்க, அந்த பட்ஜெட்லாம் எனக்கு இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட்டை பார்த்துருவாங்க. மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. There are many butterflies which are flying around. Only few succeed to come up. இல்லையா? அது மாதிரி don't bother, don't get panicked. என் வாய்ஸ் ஆஸ் அ பிகினர் நான் என்ன கோட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது ஒரு மென்டர் கிட்ட, ஒரு ட்ரெயினர் கிட்ட, இஃப் யூ ஹாவ் சம்படி வெரி நியர்பை, ப்ளீஸ் டாக் டு தெம். அதர்வைஸ் யூ டிசைட். பிகாஸ் உங்கள் டைம், உங்கள் எஃபர்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளைண்டோட லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளே சேஃப்லி இன் பிட்வீன் ரிகார்டிங் ப்ரைஸிங். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லேர்னிங்னா, ஒரு ஐவிஆர்னா, ஒரு டாக்குமெண்ட்ரினா, ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோனா ஈஸியாக ப்ரைஸ் டக்குன்னு எங்களால் சொல்ல முடியும். அதுலேயே நெகோசியேஷன் தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் வி கம் இன் அ காமன் பேஜ் ஸோ தட் த கிளைண்ட் இஸ் ஹாப்பி அண்ட் வி ஆர் ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து வி வில் ஒர்க் இட் அவுட். பட் ஆஸ் அ பிகினர், நீங்கள் பிகினர் நீங்களே நினச்சிக்காதீங்க. ஒன்ஸ் அ கிளைண்ட் இஸ் அஸ்யூமிங் தட் யூ ஹாவ் அ பொட்டென்ஷியல் டு டூ அ வாய்ஸ் ஓவர் ஃபார் தேர் ப்ராடக்ட் ஆர் தேர் பட்ஜெட், யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட். அது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, 9 ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி ஒரு லெவல் 1 வர வரைக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு பிகினர் தான். 1 + 1 + 1 + 1 அப்படியே போக 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 யூ ஆர் ஆல்சோ அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட். அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வேறு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் சஸ்டெயின்டாக மார்க்கெட்டில் இருக்கிறது வேறு. ஒரே மாதத்தில் 10 ப்ராஜெக்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, ஒரே மாதத்தில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி வேரியன்ஸ் இருக்குது. Do not compare yourself with anybody. நீங்கள் தான். உங்கள் வாய்ஸ் உங்களோடது, உங்கள் ப்ரைஸ் உங்களோடது. So happy pricing. So don't get confused. So as a beginner, no confusions. உங்களுக்கு என்ன தோணுதோ தாராளமாக பண்ணுங்க. Pricing is not a compulsory thing to have a rate card. இதுதான் கோட் பண்ணுவோம், இதுதான் என்னோட ப்ரைஸிங் சொல்லிட்டு ஒரே இடத்துல பிடிவாதமாக ஒத்த காலம் நிற்காதீங்க. Be flexible, be open. கிளைண்ட்ஸ் நேரத்தில் இதுக்கு பட்ஜெட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் பார்த்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளானிங் இருந்ததுன்னா ப்ளீஸ் அக்செப்ட் த ஜாப் அண்ட் டூ. நான் எப்படியாவது இதில் நுழைஞ்சிடணும், எப்படியாவது ஃபஸ்ட் பிஸ்னஸ் எடுத்துடணும், நான் வந்து சார் இது பரவாயில்ல, எனக்கு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லெட் மீ டூ இட் அப்படின்னா ஒரு 6 months 1 year கழிச்சு நீங்கள் நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணேன்றது வருத்தப்படுற அளவுக்கு வந்துடுவீங்க. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் ஐம் டெல்லிங் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸஸ். லோ கோட் எடுத்தும் கன்சிஸ்டன்சி இல்லாமல் பிஸ்னஸும் போகும். அட் த சேம் டைம் ஹை கோட் பண்ணி பிஸ்னஸ் போகாமல் அங்கேயும் இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த வாய்ஸ் குவாலிட்டி. சி, ட்ரஸ்ட் ஆன் யுவர் வாய்ஸ். உங்கள் வாய்ஸ் தான் உங்கள் பிரெட், உங்கள் வாய்ஸ் தான் உங்களோட ப்ரைஸ். அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேல்யூ அதுவே தேடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது அது கன்சிஸ்டண்ட்டாக கிளைண்ட் கிட்ட கன்ஃபார்ம்டாக எஜுகேட் பண்ணி திஸ் இஸ் வாட் இஸ் மை ப்ரைஸ் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். ஹேவ் தி கான்ஃபிடென்ஸ் டு சே திஸ் இஸ் மை ப்ரைஸ். இன் கேஸ் யூ கெட் அ ஜாப் ஆர் நாட், டோன்ட் வரி ஆன் தேட். Okay, I'm not misguiding you. I'm not giving you a deviated thoughts. Again, I'm telling you, it's upon your content, it's upon your mindset, it's upon your tone, it's upon your quality that you decide your price. All right? So no confusions. உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் ப்ரைஸ், அதை கோட் பண்ணுங்க. வந்தால் வரட்டும், வராட்டி போட்டோம். ஸோ டோன்ட் வரி. The next project is always waiting for you. Trust me. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம்.
கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸிங்காக இருக்கட்டும், கிளையண்டோட பிஹேவியராக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்டோட ரீச்சாக இருக்கட்டும், வி லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் ஒவ்வொரு வாய்ஸ்லேயும், ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் திங்ஸ் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் லேர்ன்ஸ். ஸோ திஸ் வில் பி அ ஸ்டெப் ஃபார் யூ ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த கிளைண்ட்டுக்கு, அடுத்த கொட்டேஷனுக்கு, அடுத்த ப்ரைஸிங்க்கு இது வந்து உங்களை என்ஹான்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் அ லேர்னிங் ஸ்டேஜ். Do not worry. I'm not giving a mixed feeling. So, in conclusion, let me say that voice pricing for beginners is not a big deal. உங்களுக்கு என்ன தோணுதோ, you have already come into the market as a voice artist. So, feel yourself as a voice artist, not as a beginner. நான் பிகினர் தான், நான் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஸோ இட்ஸ் ஓகே, எனக்கு கம்மியாக கொடுங்கன்றதா. டோன்ட் evaluate yourself in a lesser note. You are an artist. Tomorrow, a bigger client will come to you. See, let me tell you one thing. For example, a bigger client comes and you quote less. What will happen? And the client will know somebody amateur. They don't know the right pricing. I thought of giving some 4,000, 5,000. She's just asking, or he's just asking 1,000 rupees. Let's not have them. அப்படி ஒரு தோட்டம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ டோன்ட் வரி, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Or don't have a rate card at all. At the beginning stage, do not have a rate card. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு ஜானர்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரைஸிங் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் கிளைண்ட் rapport is important, business is important. Business is very, very, very important. So keep that in mind and always be negotiable in your pricing. ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணும்போது கிளைண்ட் வந்து நோ சாரி திஸ் இஸ் மை பட்ஜெட் சொன்னால் பி ஃப்ளெக்சிபிள். அதுக்குன்ட்டு ரொம்ப ஹண்ட்ரட்ஸில் ட்ராப் பண்ணி பண்ணிடாதீங்க. பிகாஸ் நீங்களே உங்களை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நெவர் டூ தட். ஹாவ் அ பெட்டர் அண்ட் அ குட் ப்ரைஸிங். ஸோ பெட்டர் வாய்ஸிங் அண்ட் பெட்டர் ப்ரைஸிங். ஓகே, குட். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நிறைய பார்க்கணும், நிறைய பேசணும். யூ கேன் ஆல்சோ கம் டு மை ஒர்க் ஷாப்ஸ். மை ஒர்க் ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் ஆன் வீக்கெண்ட்ஸ். And online classes, உங்களுக்கு தெரியும், online classes are available in almost all the online platforms. Log into that to have more info. Open up for new sessions. Come and contact me for demo sessions in my workshop. My workshop will be only for 2 hours. So keep that in mind. And you are open to come and visit me or talk to me. And we'll have a brainstorming session to understand even more greater, even more better, even more broader on voiceovers. See you then. Bye bye. Take care.